உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் அமைந்துள்ளது டிட்டோரா எனும் கிராமம். இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமம் 50 ஆண்டு பிந்தைய சூழலில் காணப்படுகிறது. சரிவர போடப்படாத தார் சாலை, அடுக்குமாடி குடியிருப்புகளை காண்பதே அரிது என சொல்ல வைக்கும்படியாக ஓட்டு வீடுகளும் கூரை வீடுகளும் இருக்கிறது. கிராமத்திற்குள் கூகுள் மேப் மட்டுமல்ல, எந்த செயலியுமே செயலிழந்து போனதால் பழங்கால முறை, அதாவது உள்ளூர்காரர்களிடம் பாதை கேட்டுதான் தேடிச் செல்வோர் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான வளர்ச்சியடையாத கிராமத்திற்கு அடையாளமாகவே திகழ்பவர்தான் அதுல்குமார். யாராவது உள்ளே சென்று அதுல்குமார் பெயரை சொன்னால் போதும், அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களின் புருவம் உயர்ந்து விடுகிறது. ஓஹோ, IIT சகோதரர்களா என வியப்புடன் விசாரிக்கின்றனர். இந்த டிட்டோரா கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன் தேவி தம்பதியர். ராஜேந்திரன் மீரட்டில் உள்ள ஜவுளி தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு மொத்தம் 4 மகன்கள். இவர்களின் மூத்த மகன் மோஹித்குமார் ஹமீர்பூர் NIT கல்லூரியில் MTech படித்தவர் ஆவார். இரண்டாவது மகனான ரோஹித்குமார் காரக்பூரில் உள்ள IITயில் BTech படித்தவர். மூன்றாவது மகனான ராஜேஷ் என்பவர் உயர் படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கு காத்திருக்கிறார். இந்நிலையில் ராஜேந்திரனின் 4வது மகனான அதுல்குமார் என்பவர் தன்பாத்தில் உள்ள IITயில் சேர்வதற்கு காத்திருந்தார். ஏற்கனவே JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்த அதுல்குமாருக்கு IIT கல்லூரியில் சேர 17,500 ரூபாயை கட்ட வேண்டும். ஆனால் இந்த தொகையை கட்ட முடியாமல் தவித்த அதுல்குமாருக்கு IITயில் சீட் கிடைக்காமல் போனது. தலித் சமூகத்தை சேர்ந்த மாணவன் அதுல்குமார் எப்படியாவது IITயில் சேர்ந்து தன் குடும்பத்தை பட்டதாரி குடும்பம் என அடையாளத்தை பதிவு செய்ய வேண்டும் என காத்திருந்தார். ஆனால் நிதி நெருக்கடியால் தன் இலக்கை எட்ட முடியாமல் போனது. 4 மகன்களையும் படிக்க வைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என ராஜேந்திரன் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் ஆனார். இதில் கடைசி மகனுக்கு 17,000 ரூபாயை கட்ட முடியாததால் தன் கனவு பாதியிலேயே கரைந்து விடுமோ என அச்சம் ராஜேந்திரனுக்கு எழுந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதியன்று நீதிபதி Y சந்திரசூட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி மாணவனின் மீது அனுதாபம் வைத்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் என உறுதியளித்தார். இதற்காக சென்னை IIT உள்ளிட்ட கல்லூரிகளில் மாணவன் அதுல்குமாருக்காக பரிந்துரைக்கப்பட்டது. இதனிடையே டிட்டோரா கிராமத்தினர் அதுல்குமாரின் குடும்பத்தை தங்கள் கிராமத்தின் அடையாளம் என கருதி பல உதவிகளை செய்து வருகின்றனர். அக்கம் பக்கத்தினர் ஒவ்வொருவரும் ராஜேந்திரனின் கடனை அடைக்க 5,000, 10,000 என பணத்தை வழங்கினர். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என பாண்டிய மன்னன் அதிவீரராம பாண்டியன் பொன்மொழிகளை உதிர்த்து சென்றார். இந்த பாணியில் தலித் சிறுவன் நன்றாக படித்து பெரும் புகழை அடைய வேண்டும் என ஒரு கிராமமே உதவி செய்திருப்பதும், நீதிமன்றம் தன் கருணை கரங்களை நீட்டியிருப்பதும் இந்தியாவையே பெருமை கொள்ளச் செய்துள்ளது.